Detail fourth question. How does pH play an important role in everyday life? pH என்றது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சம்ஸ்லாம் நல்லா டீடைலா பார்த்தாச்சு. ஆசிட், பேஸ், நியூட்ரல் அதெல்லாம் சொல்றதுக்கு இந்த pH ஸ்கேல் மூலமா தான் சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளா ஏதோ ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருள் வந்து ஆசிடா இருக்கா, இல்ல பேஸா இருக்கா, இல்ல நியூட்ரலா இருக்கா, அதை சொல்றதுதான் pH. அந்த pH அளவு வந்து எப்படி நம்ம வாழ்க்கையில எவ்ரிடே லைஃப், டெய்லி லைஃப்ல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது, அதுக்கு எக்ஸாம்பிள்லாம் வச்சு சொல்ல போறோம். பேஜ் நம்பர் 149 10.6 டாபிக்ல இதுக்கான ஆன்சர் இருக்கு. ஆர் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் pH சென்சிட்டிவ்? பிளான்ட்ஸும் அனிமல்ஸும் pH அளவை பொறுத்து அதுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா, இல்ல அதுக்கு ஏதாவது சேஞ்சஸ் ஏற்படுமா, அதுதான் சென்சிட்டிவ்ன்றது வார்த்தைக்கு மீனிங். சென்சிட்டிவ்னா pH சேஞ்ச் ஆச்சுன்னா பிளான்ட் அனிமலுடைய லைஃப்ல ஏதாவது சேஞ்ச் நடக்குமா, அதுதான் சென்சிட்டிவ்ன்ற வார்த்தைக்கு மீனிங். இப்ப பல்லு வந்து சென்சிட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கூலா சாப்பிட்டாலும் இல்ல ஹாட்டா சாப்பிட்டாலும் சென்சிட்டிவா இருக்கு அப்படின்னா சேஞ்ச் நடக்குமா, அதன் மூலமா ஏதாவது சேஞ்ச் நடக்குமான்றதுதான் மீனிங். அவர் பாடி ஒர்க்ஸ் வித்தின் த pH ரேஞ்ச் ஆஃப் 7.0 to 7.8. நம்மளோட உடம்பு, ஹியூமனோடைய உடம்பு வந்து இந்த pH உடைய ரேஞ்ச்னா இந்த அளவுல இருந்து இந்த அளவு வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். லிவிங் ஆர்கானிசம்ஸ் கேன் சர்வைவ் ஒன்லி இன் அ நேரோ ரேஞ்ச் ஆஃப் pH சேஞ்ச். லிவிங் ஆர்கானிசம் உயிரினங்கள்லாம் வந்து சர்வைவ் பண்ணும். சர்வைவ்னா அங்க வாழும்னு அர்த்தம். எதுலனா நேரோ ரேஞ்ச். நேரோனா ரொம்ப குறைவான, இப்ப இந்த அளவு பாத்தீங்கன்னா பாயிண்ட்ல தான் இருக்கு பாருங்க, இது மாதிரியான குறைவான ரேஞ்ச். இப்ப இதுல கொஞ்சம் சேஞ்ச் ஆனாலும் 7.8 இருக்கிறது வந்து 8.2 8.4 அது மாதிரி சேஞ்ச் ஆனா கூட உயிரினங்கள் எல்லாம் பாதிப்பு ஏற்படும். எக்ஸாம்பிள் சொல்றேன், இது நம்ம உடம்புக்கான pH அளவு. லிவிங் ஆர்கானிசம்னா பொதுவா சொல்றாங்க. சர்வைவ்னா அது வந்து உயிர் வாழ முடியும்னு அர்த்தம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். pH சேஞ்ச் வந்து குறைவா இருக்கணும், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். டிஃபரண்ட் பாடி ஃப்ளூயிட்ஸ் ஹேவ் டிஃபரண்ட் pH வேல்யூஸ். பாடியில இருக்கிற ஃப்ளூயிட்ஸ்னா முதல் என்னன்னா லிக்விட்னா வேற, ஃப்ளூயிட்னா வேற. லிக்விட்னா தண்ணி மாதிரி இருக்கிறது, ஃப்ளூயிட்னா அது தண்ணியாவும் இருக்கலாம் கேஸாவும் இருக்கலாம். அப்ப சிம்பிளா என்னன்னா ஃப்ளூயிட்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆக முடிஞ்சதுன்னா அதுக்கு பேர் ஃப்ளூயிட். நம்ம உடம்புல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகக்கூடிய ஃப்ளூயிடுக்கு எல்லாத்துக்குமே டிஃபரெண்ட் pH வேல்யூ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுமா, அதனுடைய pH வேல்யூ வந்து 7.35 இருந்து 7.45 ரொம்ப கிட்ட இருக்கு பாருங்க. எனி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் திஸ் வேல்யூ, இந்த வேல்யூ அதிகமானாலும் பிரச்சனை குறைவானாலும் பிரச்சனை, லீட்ஸ் டு டிசீஸ் வரும், நம்மளுக்கு நோய் வரும். இந்த ஐடியல் pH ஃபார் பிளட் 7.4. 7.35க்கும் 7.45க்கும் நடுவுல இருக்கிற அந்த 7.4ன்ற வேல்யூ தான் நம்ம பிளட்டுடைய ஐடியல்னா கரெக்டான pH வேல்யூ. அதுதான் நம்மளுக்கு கரெக்டா சூட் ஆகும், பொருந்தும் அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் பிளட்டோட pH அளவு பார்த்தோம். நெக்ஸ்ட் pH இன் அவர் டைஜஸ்டிவ் சிஸ்டம். உடம்புல நம்ம இப்ப சாப்பிட்ற பொருள்லாம் செரிமானம் ஆகுது இல்ல, அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல pH அளவை பத்தி பார்க்க போறோம். இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு நோட் தட் அவர் ஸ்டொமக் ப்ரொடியூசஸ் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். நம்ம உடம்புல நம்ம ஸ்டொமக்ல வயிறு பகுதியில ஆசிட் சுரக்குது. அந்த ஆசிடோட பேர் வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். ப்ரொடியூசஸ்னா உற்பத்தி ஆகுதுன்னு அர்த்தம். இட் ஹெல்ப்ஸ் இன் த டைஜஷன் ஆஃப் ஃபுட் வித்தவுட் ஹார்மிங் த ஸ்டொமக். அந்த ஆசிட் வந்து ஃபுட்டை டைஜஸ்ட் பண்றதுக்கு மட்டும்தான் உபயோகப்படும். நம்ம உடம்ப வந்து அதாவது ஸ்டொமக் பகுதியை வந்து பாதிக்காது. வித்தவுட் ஹார்மிங்னா பாதிக்காது. டியூரிங் இன்டைஜஷன்னா செரிமானம் ஒழுங்கா நடக்கலனா அந்த ஆசிட் உற்பத்தியான ஆசிட் ப்ரொடியூஸ் ஆன ஆசிட் வந்து உபயோகப்படாது. அப்ப அந்த ஆசிட் என்ன பண்ணும், ஸ்டொமக்ல ஏதாவது ப்ராப்ளம் கொடுக்கும். நார்மலா அந்த ஆசிட் வந்து ப்ராப்ளம் கொடுக்காது, ஏன்னா ஃபுட்டு நம்ம ஒழுங்கா சாப்பிட்டோம்னா அதை டைஜஸ்ட் பண்ணும், அந்த ஆசிட் வந்து அதுக்கு உபயோகப்பட்டுரும். இதுவே நம்மளுக்கு டைஜஷன் ஒழுங்கா நடக்கல, டைஜஷன் ஒழுங்கா நடக்கலன்னா அந்த ஸ்டொமக் ப்ரொடியூசஸ் டூ மச் ஆசிட் வந்து அதிகமா ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். திஸ் காசஸ் பெயின் அண்ட் இரிட்டேஷன். நம்மளுக்கு வயிற்று வலி, ரொம்ப வலி இருக்கிற மாதிரி இருக்கும், இரிட்டேஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். pH of the stomach fluid is approximately 2.0. நம்ம பிளட்டுக்கு pH பார்த்தோமா, அதே போல ஸ்டொமக்கோடைய ஸ்டொமக் ஃப்ளூயிட்னா ஸ்டொமக்ல மூவ் ஆகிற அந்த பொருட்கள்னு அர்த்தம். இப்ப சிம்பிளா அந்த ஆசிடோட pH லெவல் வந்து 2.0. நெக்ஸ்ட், pH changes as the cause of tooth decay. pH சேஞ்ச் ஆச்சுன்னா நம்ம பல்லு இருக்குல்ல டூத், அது வந்து டீகே ஆகும்னா தேய ஆரம்பிக்கும்னு அர்த்தம். pH of the saliva normally ranges between 6.5 to
7.5. சலைவானா எச்சில்னு சொல்லுவோம்ல, அதுதான் சலைவா. அதனுடைய pH அளவு 6.5 ல 7.5. ஒயிட் எனாமல் கோட்டிங் ஆஃப் அவர் டீத் இஸ் கால்சியம் பாஸ்பேட். கால்சியம்லாம் பல்லுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க, அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. கால்சியம் பாஸ்பேட்ன்றது நம்ம பல்லுல ஒயிட் எனாமல் கோட்டிங், நம்ம பல்லு இருக்குல்ல, அந்த பல்லுல அந்த ஒயிட் பகுதி இருக்குல்ல, அதுக்கு பேரு தான் ஒயிட் எனாமல். எனாமல்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு. அந்த கோட்டிங் வந்து கால்சியம் பாஸ்பேட்னால ஆனது. த ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ் இன் அவர் பாடி, அதுதான் நம்ம உடல்லே, நம்ம உடம்பு ஃபுல்லாவே அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பார்ட். when the pH of the mouth saliva falls below 5.5, சலைவாவுடைய pH அளவு வந்து 6.5 ல 7.5 பார்த்தோமா, அதுல 5.5 அளவுக்கு குறைஞ்சிக்கிட்டே இந்த பக்கம் போகுது, அதிகமாவில் குறைஞ்சிக்கிட்டு போகுதுன்னா pH ஓட அளவு வந்து குறையுதுன்னா நம்ம என்னன்னு பார்த்தோம், ஏற்கனவே சம்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம், ஆசிடா மாறும்னு சொன்னோம். அப்ப ஆசிடா மாறுச்சுன்னா அது பல்ல பாதிக்குமா, அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. the enamel gets weathered. நார்மலா இருக்க pH அளவை விட குறைஞ்சதுன்னா ஆசிடா மாறிடும். அந்த சலைவாவோட நேச்சர் வந்து ஆசிடா மாறிடும். அந்த ஆசிடா மாறுச்சுன்னா பல்லுல எனாமல் பகுதி, அந்த ஒயிட் கலர்ல நம்ம பல்லு தெரியுது இல்ல, அந்த இடம் வந்து பாதிக்க ஆரம்பிக்கும். டூத் பேஸ்ட் விச் ஆர் ஜெனரலி பேசிக். நார்மலா டூத் பேஸ்ட்லாம் என்னன்னா நம்ம பல் விளக்க யூஸ் பண்றோம்ல, அந்த டூத் பேஸ்ட் வந்து பேசிக் நேச்சரா இருக்கும். அந்த பேசிக் நேச்சர்னா என்னன்னா pH வந்து அதுக்கு அதிகமா இருக்கும்னு அர்த்தம். ஆர் யூஸ்டு ஃபார் கிளீனிங் த டீத். டீத்தை கிளீன் பண்றதுக்கு நம்ம டூத் பேஸ்ட் யூஸ் பண்றோம். இது என்ன பண்ணும்னா அது பேசிக்கா இருக்கிறதுனால நியூட்ரலைஸ் த எக்ஸஸ் ஆசிட் அண்ட் பிரிவென்ட் டூத் டீகே. இப்ப சலைவால pH லெவல் குறைஞ்சிருச்சுன்னா ஆசிடா மாறும்னு சொன்னோம்னா, நம்ம பேஸ்ட் வந்து பேசிக்கா யூஸ் பண்ணோம்னா ஆசிடும் பேஸும் சேர்ந்து நியூட்ரல் அளவுக்கு மாறிடும். அந்த நியூட்ரல் அளவுக்கு மாறுச்சுன்னா நம்ம பல்லு வந்து தேய்மானம் ஆவறது, வீணாவறத வந்து தடுக்கும், பிரிவென்ட் பண்ணும், தடுக்கும். அந்த எக்ஸஸ் ஆசிட இந்த பேஸ் வந்து சரி கட்டிடும், நியூட்ரலைஸ் பண்ணிடும்னா சரி கட்டிடும்னு அர்த்தம். இப்ப அதிகமா இருக்கிற ஒரு விஷயம், அதாவது ஆசிட்ன்றது அதிகமா இருக்குது, பேஸ்ன்றது இன்னொரு ஆப்போசிட். இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா நடுவுல மிடில்ல வந்துடும், நியூட்ரலைஸ் ஆயிடும். நம்ம அந்த ஸ்கேல் எல்லாம் பார்த்தோம்ல, 7 தான் நியூட்ரல் வேல்யூலாம், அந்த அளவுக்கு கொண்டு வந்துடும். அது கிட்ட கொண்டு வந்துருச்சுன்னா நம்ம பல்லுக்கு பாதிப்பு குறைஞ்சிரும். நெக்ஸ்ட் pH ஆஃப் சாயில். சாயில் அக்ரிகல்ச்சர், விவசாயம் பண்றோம்ல, அதுக்கு மண்ணு ரொம்ப முக்கியம். மண்ணுடைய pH வந்து pH ஆஃப் த சாயில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். விவசாயத்துக்கு மண்ணு முக்கியம், அந்த மண்ணுல இருக்கிற pH அளவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பிளான்ட்ஸுக்குலாம். சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் require slightly alkaline soil. சிட்ரஸ்னா நம்மளுக்கு தெரியும், இந்த எலுமிச்சம்பழம், ஆரஞ்சு ஃப்ரூட்ஸ், அந்த டைப் ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதுக்கு சாயில் எப்படி இருக்கணும்னா ஆல்கலைன். ஆல்கலைன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், பேஸ் pH லெவல் வந்து அதிகமா இருக்கணும். ரொம்ப சிம்பிள், pH ஸ்கேல் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதுல அந்த ஸ்கேல்ல 7க்கு மேல போச்சுன்னா பேஸ், 7க்கு கீழே வந்த ஆசிட், 7 தான் நியூட்ரல்னு பார்த்தோம். அந்த பேஸ்ன்றதுக்கு இன்னொரு வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னா ஆல்கலைன்னு சொல்லுவாங்க. இப்ப ஆல்கலைன் சாயில் pH அளவு வந்து அதிகமா இருக்கணும். எதுக்குன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்க்கு, எலுமிச்சம்பழம் அந்த மரத்துக்கெல்லாம் தேவைப்படும். while rice requires acidic soil. ரைஸ் அரிசி விளை வைக்கிறாங்கல்ல, அதுக்கு அசிடிக் சாயில், அந்த சாயில் வந்து pH வேல்யூ வந்து குறைவா இருக்கணும், ஆசிடா இருக்கணும். அண்ட் சுகர் கேன் ரிக்வயர்ஸ் நியூட்ரல் சாயில். சுகர் கேன்னா கரும்பு விளை வைக்கிறதுக்கு பேஸாவும் தேவையில்ல, ஆசிடாவும் தேவையில்ல, நியூட்ரலா இருக்கணும். pH வேல்யூ வந்து 7 கிட்ட இருக்கணும். நெக்ஸ்ட் pH ஆஃப் ரெயின் வாட்டர். ரெயின் வாட்டர் மழை பெய்யுது இல்ல, அதனுடைய pH வேல்யூ அப்ராக்சிமேட்லி 7 இருக்கும். அப்ப 7 இருக்குன்னா அப்ராக்சிமேட்லினா கிட்டத்தட்ட 7 இருக்கும், which means that it is neutral. அது நியூட்ரலா இருக்கு, ஆசிடாவும் இல்ல பேஸாவும் இல்ல. அண்ட் ஆல்சோ ரெப்ரசன்ட்ஸ் இட்ஸ் ஹை பியூரிட்டி. அது ரொம்ப சுத்தமா இருக்கு அந்த தண்ணின்னு அர்த்தம். இப்ப தண்ணி வந்து சுத்தமா இருக்குன்னா அதோடைய pH அளவு வச்சும் சொல்லலாம். if the atmospheric air is polluted with oxide gases of sulfur and nitrogen. இப்ப அட்மாஸ்பியர் நம்ம காற்றுலாம் இருக்குல்ல, அது வந்து பொல்யூஷன் ஆயிடுச்சுன்னா எதன் மூலியமானா நம்ம வெஹிக்கல்லாம் வண்டிலாம் ஓட்டுறோம்ல, அந்த வண்டி மூலியமா வெளியாகும், இல்ல இண்டஸ்ட்ரீஸ் தொழிற்சாலைகள் மூலியமா வெளியாகும் சல்ஃபருடைய ஆக்சைடும் நைட்ரஜனோட ஆக்சைடும், சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கேசஸ்லாம் ஆக்சைடு கேசஸ் ஆஃப் சல்ஃபர்னா சல்ஃபர் டை ஆக்சைடுன்னு அர்த்தம். அதே போல ஆக்சைடு கேசஸ் ஆஃப் நைட்ரஜன்னா நைட்ரஜன் டை ஆக்சைடு. அதுல நிறைய வேரியேஷன்லாம் இருக்கு. சிம்பிளா நீங்க என்னன்னா சல்ஃபரும் ஆக்சிஜனும் சேரும், நைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்த அந்த பொருள் வந்து வெஹிக்கல்ல இருந்தும் இண்டஸ்ட்ரியில இருந்தும் வெளியே வந்து காற்றை மாசுபடுத்திடும். இதனால காற்று வந்து கெட்டு போயிடும்.
they get dissolved in the rain water. அந்த காற்றுல இருக்க இந்த விஷயங்கள்லாம் மழை பொழியும் போது மழை தண்ணியோட சேர்ந்துரும், டிசால்வ், அது கூட சேர்ந்துரும், கரைஞ்சிரும்னு அர்த்தம். அண்ட் மேக்ஸ் இட்ஸ் pH less than 7. pH அளவு வந்து 7 கிட்ட இருக்குல்ல, அந்த 7ன்ற வேல்யூ வந்து குறைச்சு விட்டுரும். குறைச்சிருச்சுன்னா thus if the pH of rainwater is less than 7க்கு கீழே போயிடுச்சுன்னா என்ன, அதை வந்து ஆசிட் நம்ம சொல்லலாமா? அப்ப அந்த ரெயின் வாட்டர் வந்து ஆசிடா மாறிடும். when acid rain flows into the river it lowers the pH of the river water also. மழை பெஞ்சதுன்னா அந்த தண்ணி வந்து ரிவரை நோக்கி போகுமா, அந்த ரிவரை நோக்கி போகும்போது ரிவர் தண்ணியோட pHம் குறைஞ்சிரும். அப்ப ரிவர்ல ஏற்கனவே வாழ்ந்து வந்த உயிரினங்கள்லாம் அதுக்கு பாதிப்பு ஏற்படும். நார்மலா அது வந்து pH வந்து 7 கிட்ட வாழ்ந்துகிட்டு இருக்குன்னா அந்த pHோட அளவு வந்து இந்த ஆசிட் ரெயின்னால அந்த மழை தண்ணி ரிவர்ல போய் சேர்றதுனால அந்த ரிவருடைய pHம் குறைஞ்சிருது. அங்க வாழற மீன் அது மாதிரியான உயிரினங்களுக்கு எல்லாம் பிரச்சனையை கொடுக்கும். The survival of aquatic life in such rivers becomes difficult. அதுதான் கொடுத்திருக்காங்க. aquatic lifeனா தண்ணியில வாழக்கூடிய உயிரினங்கள்னு அர்த்தம். அதனுடைய சர்வைவல், அது வாழக்கூடியது, அது வந்து டிஃபிகல்ட் ஆயிடும், ரொம்ப கஷ்டமாயிடும். அந்த ரிவர்ல உள்ளது pH வந்து குறைஞ்சதுன்னா பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு இங்க கொடுத்திருக்காங்க. அது எதனாலனா ரெயின் வாட்டர்ல pH மாறுபாடு ஏற்பட்டதுன்னா. ரெயின் வாட்டர்ல ஏன் மாறுபாடு ஏற்படும்? ஏர்ல பொல்யூஷன் ஆச்சுன்னா. ஏர் ஏன் பொல்யூஷன் ஆகும், இதை இப்படி புரிஞ்சு படிக்கணும். ஏர் ஏன் பொல்யூஷன் ஆகும்? வெஹிக்கல்ல இருந்து வெளியாகும் கேசஸ்னால. அந்த கேசஸ் எல்லாம் எதுன்னு இங்க கொடுத்துருக்காங்க. சல்பர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைட்ஸ், நைட்ரஜன் சம்பந்தமான ஆக்சைட்ஸ், நைட்ரஜன் டை ஆக்சைடு கூட இப்ப ஞாபகம் வச்சுங்க.